அன்புக்கினிய பொதிகை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய ஹலோ உங்களுடைய நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற அன்றாட வாழ்வில் ஆரோக்கியம் என்பதிலே இன்றைக்கு மிக சிறப்பாக குழந்தைகளுக்கான தடுப்பூசிகள் என்பதனை குறித்து பார்க்க இருக்கிறோம். அண்மை காலமாக இந்த தடுப்பூசியில தட்டம்மைக்கும் ருபெல்லாவுக்கும் தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகிறது. அரசாங்கம் அதற்குரிய விழிப்புணர்வை கொடுத்து தொடர்ந்து கடந்த ஒரு மாத காலமாக நடந்து வருகிறது. அதனை குறித்த விளக்கங்களையும் அதற்கான விழிப்புணர்வையும் தருகின்ற வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு டாக்டர் பி ராமச்சந்திரன் அவர்கள் பேராசிரியர் அங்கிருந்து வந்திருக்கிறாங்க. அதற்கடுத்து டாக்டர் சோமசேகர் வந்திருக்கிறார். டாக்டர் ஜெகதீசன் அவர்கள் யூனிசெப்ல இருந்து வந்திருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். தட்டம்மை என்பது என்ன டாக்டர்? தட்டம்மை என்பது ஒரு வைரஸ் கிருமி, மீசல்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அந்த வைரஸ் கிருமியினால ஏற்படக்கூடியது. இந்த கிருமியினால் ஏற்படக்கூடிய குழந்தைகளுக்கு ஜுரம், கண்ணு மூக்கிலிருந்து சளி, பிறகு மேலே சிவப்பான தடிப்புகள், இது ஏற்படும் ஒரு 5 நாட்களிலிருந்து 7 நாட்கள் வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். இந்த நோயினுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இந்த தட்டம்மை வந்த குழந்தைங்களுக்கு பல்வேறு பின்விளைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு மார்ல சளி சேர்ந்து நிமோனியா வரலாம், நிமோனியா காய்ச்சல் வரலாம், கண் பாதிப்பு, கண்ணினுடைய பார்வை பாதிக்கப்படலாம். இது மூளைக்கு பரவும் பொழுது குழந்தைங்களுக்கு மூளையில அடர்ச்சி ஏற்படலாம், அதனால சில பின்விளைவுகள் ஏற்படலாம். இம்மாதிரி பலவிதமான நோய்கள், பின்விளைவுகள் இந்த தட்டம்மையினால ஏற்படுது. இது நம்ம கிராமங்கள்ல விளையாட்டம்மை இல்லாட்டா வேப்பமுகம்மை என்று சொல்வார்கள். ஆனா இது விளையாட்டான அம்மை கிடையாது, பேர் தான் விளையாட்டம்மை. இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் அதிகம். இதை தடுப்பதற்காக அரசுல ஏற்கனவே தட்டம்மை தடுப்பூசி போட்டுட்டு இருக்காங்க. இரண்டாவதாக இந்த ருபெல்லா, ஜெர்மன் மீசல்ஸ். இது ஜெர்மன் மீசல்ஸ்னு பேர் வந்தது காரணம் அது ஜெர்மனி நாட்டில் தான் இருக்குன்றது இல்ல, முதல்ல அங்க கண்டுபிடிச்சாங்க. இது எல்லா இடங்கள்லயும் இது காணப்படுது. இதனுடைய அறிகுறியும் இந்த தட்டம்மை போல தான் இருக்கும், கொஞ்சம் மைல்டா இருக்கும். அந்த அளவுக்கு அதிகமான காய்ச்சல், குழந்தையினுடைய நிலை அவ்வளவு மோசமா இருக்காது. இது இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ருபெல்லா நோய் ஏற்படும் பொழுது வயிற்றில் இருக்கும் கரு பாதிக்கப்படுவதற்கு உண்டான பயங்கரமான ஆபத்து இருக்குது. எந்த முறையில் பாதிக்கப்படலாம்? அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கரு, குறைமாத பிரசவம் ஏற்படலாம், அபார்ஷன் ஏற்படலாம். இது தவிர குழந்தைகள் பிறக்கும் பொழுது அக்குழந்தைகளுக்கு கண்ணில் அந்த கருவிழியில கேட்ராக்ட், பிறக்கும் பொழுதே கேட்ராக்ட் இருக்கலாம். காது கேளாமை, செவிட்டுத்தன்மை ஏற்படலாம். குழந்தைகளுக்கு மூளை பாதிக்கப்படலாம், மூளையினுடைய வளர்ச்சி கம்மியான அளவில் இருக்கும். குழந்தைகளுடைய பொதுவான உடல் வளர்ச்சியும் கம்மியான முறையில் இருக்கும். ஸோ இது தவிர இருதயத்திலேயும் சில நோய்கள் ஏற்படலாம். ஸோ இந்த ருபெல்லா என்பது இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு இது ஏற்படும் பொழுது வயிற்றில் இருக்கும் கரு, பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பலவிதமான கடுமையான ஆபத்துகள் ஏற்படலாம். இப்போ டாக்டர் ராமச்சந்திரன் சார் தட்டம்மை ருபெல்லா அதுக்குண்டான விளக்கத்தை சொன்னதோட அதனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கறத படங்களோட விளக்கி சொன்னாங்க. இதற்கு இப்ப இது வராமல் தடுப்பதற்குண்டான நிறைய கேம்ப் நடத்துறீங்க. அந்த கேம்பை பத்தி சொல்லுங்க டாக்டர். தமிழ்நாட்டில் 1.8 கோடி குழந்தைகள் இருக்காங்க. அதாவது 9 மாசத்திலிருந்து 9 மாசம் முடிஞ்சதுல இருந்து 15 வயசுக்குட்பட்ட குழந்தைங்க இருக்காங்க. இந்த குழந்தைகள் அனைவருக்கும் இந்த தடுப்பூசி போடப்பட வேண்டியது நம்மளுடைய குறிக்கோள். ஸோ இந்தியாவில் 5 மாநிலங்களில் தமிழ்நாடு, கர்நாடகா, பாண்டிச்சேரி, கோவா அண்ட் லட்சத்தீப், இந்த 5 மாநிலங்களில் இந்த கேம்ப் சிறப்பு முகாம் நடைபெற்றிருக்கிறது. ஸோ இதுக்காக ஒரு டீடைல்டு பிளான் நம்ம பண்ணி ஒரு கட்டத்திலையும் நம்ம எப்படி பண்ணணும்னு செயல்படுத்திட்டு வரோம். அதாவது முதல் வாரத்திலையும் 2வது வாரத்திலையும் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய குழந்தைகள் ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால ஸ்கூல் பேஸ்ட் அப்ரோச், முதல்ல ஸ்கூலில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம தடுப்பூசி போடுறது இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவுட்ரீச் கேம்ப் சொல்லுவாங்க. ஸோ முதல்ல அங்கன்வாடி மையங்கள், இது மாதிரி இடங்கள் நம்ம தடுப்பூசி மையங்கள் போட ஆரம்பிச்சு அது போட்டுட்டு இருக்கோம். 3வது 4வது வாரத்திலிருந்து விடுபட்ட குழந்தைகளை போடணும். இப்போ குழந்தைகள் நிறைய இருக்கிறதுனால இப்போ இந்த கேம்ப் இப்போ மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச் 14 எல்லா குழந்தைகளையுமே ஒரு குழந்தைகள் விடாமல் நம்ம கவர் பண்ணுன்றதான் நம்மளுடைய அப்ரோச். ஸோ அது பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இந்த தடுப்பூசி போடுறது நம்மளுடைய பயிற்சி பெற்ற செவிலியர்கள் தான் அந்த தடுப்பூசி ஸ்கூலில் போய் போடுறாங்க. அது டாக்டர்கள் மேற்பார்வை இருப்பாங்க. ஸோ ஒரு கேம்ப்லையும் டாக்டர்கள் மேற்பார்வையோட தகுந்த பாதுகாப்போட இந்த தடுப்பூசி போட்டுட்டு வராங்க. ஓகே. இப்போ டாக்டர் பி ராமச்சந்திரன் சார் இந்த நம்ம தட்டம்மை ருபெல்லா பற்றி டீட்டெயிலாக சொன்னதோட அதனால பாதிப்பு ஏற்பட்டால் எப்படி இருக்குங்கிறத சொன்னாங்க.
டாக்டர் டாக்டர் ஜெகதீசன் அதற்குண்டான கேம்ப் டீடைல் எல்லாம் சொன்னாங்க. நீங்க எக்மோர் அரசு மருத்துவமனையில இருக்கிறீங்க. இந்த நோய் தடுப்புக்கான மருத்துவத்துல நீங்க தலைமை மருத்துவரா இருக்கிறீங்க. இந்த தடுப்பூசிகள் என்ன, அதை பத்தி நீங்க சொல்லுங்க. தடுப்பூசிகள் ஒரு நோயை தடுக்கிறதுல ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. இது ஒரு புரட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படின்னா, நமது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, சரித்திரத்தில் ஸ்மால் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய கொடிய ஒரு பெரிய அம்மையை நம்ம ஒழிச்சிருக்கிறோம். இப்போ 12 வருட காலமாக போலியோவை முற்றிலும் ஒழிச்சிருக்கிறோம். அதை உலக சுகாதார நிறுவனத்துக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு மாநிலம் விளங்கி கொண்டிருக்கிறது. இப்படி பல வகையான நோய்களை ஒழிப்பதில் தடுப்பூசி முக்கியமான பங்கு வகிக்குது. அதாவது காச நோய், போலியோ, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி போலியோ, அதாவது அடுத்தது ரணஜன்னி, கக்குவான், தொண்டை அடைப்பான், அப்புறம் மஞ்சள் காமாலை, ஏ இன நோய், பி இன நோய், அதே மாதிரி சின்னம்மை என்று கூட சொல்லக்கூடிய சிக்கன் பாக்ஸு, அதுக்கப்புறம் மீசில்ஸு, ரூபல்லா, இப்படி பலவிதமான நோய்களை ஒழிக்கிறதுக்கு ஒரே வழி தடுப்பூசி தான் என்பது ஒரு பெரும்பாலும் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகும். ஓகே டாக்டர் ராமச்சந்திரன் டாக்டர், இப்போ இந்த குழந்தைகள் கருவில் இருக்கும் போதே கூட இந்த ருபல்லா பாதிக்கப்படும் சொல்றாங்க. அது எப்படி டாக்டர்? அதாவது தாயாருக்கு அந்த வைரஸ் கிருமி தாக்கும் பொழுது அந்த வைரஸ் கிருமியானது அந்த பிளாசண்டா, தாயாருடைய உடலில் இருந்து அந்த பிளாசண்டா, அந்த நஞ்சு கொடி வழியாக, இந்த பிளாசண்டா வழியாக அந்த கருவில் இருக்கும் குழந்தைக்கும் அந்த வைரஸ் பரவுது. இந்த வைரஸ் ஒரு முழுதும் வளர்ச்சி உள்ள ஒரு குழந்தையை விட அந்த பாகங்கள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வைரஸ் அந்த பாகங்களை போய் சேரும் பொழுது அதனுடைய பாதிப்பு மிகவும் கடுமையானதாக இருக்கிறது. அதாவது ஒரு ஹார்ட் அப்போ தான் ஃபார்ம் ஆகுது, கண்ணு அப்போ தான் ஃபார்ம் ஆகுது, காதனுடைய இது திறன் அப்போ தான் வளருது, மூளை அப்போ தான் ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி அந்த பல்வேறு உறுப்புகளும் அந்த இயற்கையாக ஃபார்ம் ஆகக்கூடிய கருவில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில இந்த வைரஸ் அதை போய் தாக்கும் பொழுது அதனுடைய விளைவு பெர்மனண்டா ஆயிருது. அதுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ண முடியாது. அது தாய்க்கு அந்த நோய் இருக்கிறது கூட சில தாய்மார்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு லேசா ஒரு காய்ச்சல் மாதிரி வந்திருக்கும், கொஞ்சம் அந்த ரேஷஸ் கூட ரொம்ப அவங்களால அப்ரிஷியேட் பண்ற மாதிரி அவங்களுக்கு தெரியற மாதிரி கூட இருக்காது. ஆனா அந்த குழந்தை பிறக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும், ஐயோ இது தாயாருக்கு இது ருபல்லா இருந்திருக்கும் போல் இருக்குதே. அதனாலதான் இந்த குழந்தை பிறக்கும் பொழுதே மூளை சின்னதா இருக்கு, தலை சின்னதா இருக்குது, கண்ணில் கேட்ராக்ட் இருக்குது, இந்த குழந்தைக்கு ஹார்ட்ல நோய் இருக்குது. இந்த மாதிரி இதை நம்மால அறிந்து கொள்ள முடிகிறது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேயர் வந்திருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ 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 வணக்கம் பொதிகை. ஹலோ சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ 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 நீங்க தொடர்புல இருக்கிறீங்க, நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்குது. உங்க கேள்வி என்ன, சந்தேகம் என்ன கேளுங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. சார், நான் நாமக்கல்ல இருந்து ரமேஷ் பேசுறேன் சார். கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க. கேளுங்க சார். சார், இந்த ரூபல்லா தடுப்பூசி போட்டா சில குழந்தைங்க இருக்கிறதா சொல்றாங்க. அதனால நாங்க பயந்துட்டு நாங்க கொஞ்சம் போடாம இருக்கோம். ஓகே, இது குறித்து டாக்டர் சொல்லுவாங்க, கேளு. டாக்டர் பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ரூபல்லா தடுப்பூசி 1969 இது நம்ம உலக சுகாதார நிறுவனம் நம்ம லைசன்ஸ் வழங்கி இதை சிறப்பாக இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. 1990 இருந்து மீசில்ஸ், மம்ஸ், ரூபல்லா என்ற தடுப்பூசி தனியார் மருத்துவர்களும் சிறப்பாக போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. மற்ற தடுப்பூசி மாதிரியே தான் அந்த தடுப்பூசியும். அதனால இதுக்கு ஒரு வதந்தியை நம்ப வேண்டாம், ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ரூபல்லா தடுப்பூசி ரொம்ப ரொம்ப சேஃபான தடுப்பூசி. இது நம்ம மீசில்ஸ், ரூபல்லா என்று சொல்லக்கூடிய 2 நோய்களையும் தடுக்கிறதுக்காக நமது மத்திய மாநில அரசாங்கத்தால் முனைப்போடு இதை அமல்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு செயல் திட்டம். இதை மக்கள் தயவு செய்து இதை நம்ப வேண்டாம், வதந்தியை பரப்ப வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு தடுப்பூசி. கண்டிப்பாக அனைவரும் போட்டுக்கொள்ள வேண்டும், போட்டு பயன்பெறணும். சார் சொன்ன மாதிரி இந்த ரூபல்லா இல்லாத, அதாவது பர்த் டிஃபெக்ட் இல்லாத, ஏற்கனவே நம்ம மத்திய அரசாங்கம் நிறைய டிஃபெக்ட்களை கண்டறிகிறதுக்காக சில திட்டங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ராஷ்டிரிய பாலிய சுவாஸ்த் காரிகுரியம் சொல்ற RBSKன்றது. அதுல ஒரு முக்கியமான பங்காக இந்த பர்த் டிஃபெக்ட்ஸ் இல்லாத எந்த ஒரு
உலக நம்ம படைக்கணும். அதுக்கு ரூபல்லா வந்து ஒரு கொடிய வைரஸ். அந்த வைரஸ்ல இருந்து தடுக்கிறதுக்கு தான் அந்த தடுப்பூசி அமல்படுத்தியிருக்காங்க. இது வந்து முற்றிலும் சேஃபான ஒரு தடுப்பூசி. இதை கண்டிப்பா போடணும். எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இதுக்கு கிடையாது. ஓகே ஓகே. இப்ப இது வந்து இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கான நிகழ்ச்சி தான். இப்ப இந்த இடத்துல வந்து இந்த நோய் தடுப்புக்கான செயல் திட்டம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது டாக்டர்? இந்த நோய் தடுப்புக்கான செயல் திட்டம் வந்து முதல்ல வந்து மைக்ரோ பிளானிங் ஒரு நுண்திட்டம் மூலமா நாங்க வந்து அடிப்படையில் ஆரம்பிக்கிறோம். ஸோ அடிப்படையில் வந்து ஒரு வில்லேஜ்லையும் ஒரு கிராமத்துலையும் எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறாங்க, 9 மாதம் முடிந்த குழந்தை முதல் 15 வயது முடிந்த குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்றதை முதல்ல அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம். இது பற்றி இதுக்காக எவ்வளவு பேர் எவ்வளவு வேக்சினேட்டர் தேவைப்படுவாங்க, எவ்வளவு ஊசி போடுறவங்க தேவைப்படுவாங்க, இதுக்குரிய லாஜிஸ்டிக் வேணும், எவ்வளவு வேக்சின் வேணும், எவ்வளவு டைலூவன்ட் வேணும், இதுக்கிடையே அந்த அமைப்பு முறைகளை வந்து முதல்ல பிளான் பண்ணிக்கிட்டோம். இது வந்து முதற்கட்டமாக ஆபரேஷன் சைடில், அதாவது எப்படி செயல்படுத்த போறேன்னு. இரண்டாவது கட்டமாக ஆசிரியர்கள். ஸோ முக்கியமாக எல்லாமே நம்மளுடைய நிறைய குழந்தைகள் வந்து ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க. ஸோ ஆசிரியர்களுக்கும் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் அனுப்பணும். இது மாதிரி வந்து ப்ரோக்ராம் இருக்குது, நீங்களும் கோஆப்ரேட் பண்ணுங்க, இது உங்களுடைய ப்ரோக்ராமும் சேர்ந்து ஒரு இது பண்ணோம். இது மட்டும் இல்லாமல் மற்ற மத்திய அரசு, தமிழ்நாடு அரசின் நிறுவனங்கள் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா வந்து ஆட்டோமிக் எனர்ஜி இருக்குது, டிஃபென்ஸ் இருக்குது, மற்றபடி பெல் கேம்பஸ் இருக்குது, டெலிஃபை. ஸோ ஒரு ஏஜென்சிக்கும் ஒரு சில கேம்பஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஏஜ்ல எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் பிளான். ஸோ ஒன்று முதல்ல எல்லாருக்கும் வந்து சொல்றது எப்படி பண்றாங்கன்றது, நம்மளுடைய என்னென்ன ஆபரேஷன் பிளான்ஸ் கொண்டு வந்திருக்கோம். மூணாவது வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நிறைய போஸ்டர்ஸ் அடிச்சு ஸ்கூல்ஸ்ல ஒட்டியிருக்கோம், பப்ளிக் பிளேஸ்ல ஒட்டியிருக்கோம். இரண்டாவது வந்து ஆசிரியர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு கையேடு கொடுத்திருக்கோம். இந்த வேக்சின் பத்தி, இந்த வேக்சினுடைய நன்மைகள் என்ன, இந்த வேக்சினால என்னென்ன பிரச்சனை, இந்த நோய்களால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி தடுக்கிறதுக்கு வேக்சின் தான் ஒரே வழி. ஸோ வேக்சினுடைய முக்கியத்துவம் வந்து ஒரு கையேடுகள் பாம்ப்ளெட்ஸ் கையில் கொடுத்திருக்கோம். இது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே வந்து ஒரு ஆபரேஷன் கைடு, அந்த ஆபரேஷன் கைடு வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஆபரேஷன் கைடு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஹெல்த் ஒர்க்கருக்கும் எப்படி ஊசி போட வேண்டும், அடிப்படையிலிருந்து எல்லாத்தையுமே வந்து தடுப்பூசி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து இந்த புக் எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு கட்டமாக அவேர்னஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது, பொதுமக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு நம்ம எப்படி கொடுக்கறது ஒன்று. இரண்டாவது வந்து பொதுமக்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டுடைய கோஆபரேஷன், நமக்கு வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஐசிடிஎஸ் இருக்கு, ஸோ மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கோஆபரேஷன் நம்ம வாங்கியிருக்கிறோம். மூணாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சைடில் இருந்தும் நம்ம வந்து வேக்சின்ல இருந்து எல்லாத்தையுமே ஒரு பாதுகாப்பாக இந்த ப்ரோக்ராம் எப்படி கொண்டு போறதுன்றது ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம தெளிவாக எடுத்துட்டு பிளான் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த திட்டம் வந்து எவ்வளவு பாதுகாப்பாக கொண்டு போக முடியும் அப்படிங்கறதுல ரொம்ப அக்கறையோட செயல்பட்டு இருக்கிறீங்க. ஒரு அழைப்பாளர், அதுக்கு அடுத்து தொடர்ந்து பேசுவோம். ஹலோ வணக்கம் பொதிகை. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஆவடியில இருந்து ரம்யா பேசுறேன். கேளுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க. டாக்டர் டாக்டர் தான் பதில் சொல்லுவாங்க, நீங்க கேளுங்க. டாக்டர், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாப்பா பிறந்த உடனே ஆன்டிடின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க, எனக்கு நெகட்டிவ் பிளட் குரூப்ன்றதுனால. இப்போ வந்து ஒரு 3 months முன்னாடி நாங்க செகண்ட் பேபிக்காக ட்ரை பண்றோம். 3 months முன்னாடி ஒரு மிஸ்கேரேஜ் ஆச்சு. அந்த ஆன்டிடி இன்ஜெக்ஷன் இப்பவும் போடணுமா? ஆக்சுவலா நான் போடல, அது எதுக்காக போடணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, அவசியமா அப்படின்னு. இதுக்கு முன்னால குழந்தைக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க. ஆமா. அப்படி இருந்தும் இது போடணுமா கேக்குறீங்க. ஆன்டிடியை பத்தி பேசுறாங்க. RH நெகட்டிவ்ங்களா உங்களுக்கு? அம்மா, ஆமா. ஆன்டிடிங்கிறது வந்து உங்களுடைய ரத்தமும் அந்த குரூப்பும், இந்த RH பாசிட்டிவ் இன்னொன்று RH நெகட்டிவ்ங்கிறது, அதனால குழந்தைக்கு ஏதாவது மஞ்சள் காமாலை அதனால பிரச்சனைகள் வருமாங்கிறதுக்காக போடுறது. அதுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இவையெல்லாம் இந்த தொற்று நோய்கள் தடுப்புக்காக போடக்கூடிய தடுப்பூசிகள். பிறக்கும் பொழுது இந்த BCG, போலியோ, இந்த மஞ்சக்காமலை, ஹெப்படைட்டிஸ் பிலேருந்து ஆரம்பித்து மாதம் போடக்கூடிய ஊசிகள், 9 மாதத்தில், அதன் பிறகு 1.5 வயசுல, 5 வயதுல, இது ரொட்டீனாக போடக்கூடிய வேக்சின்ஸ். இப்போ பொதுவாக நம்ம இதை பற்றி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம்னா, இந்த கேம்பெயின் முறையில் ஒரே நேரத்தில் இந்த தட்டம்மைக்கும் ருபல்லாக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் 9 மாதத்திலிருந்து 15 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு ஒரே நேரத்தில் இந்த தடுப்பூசி போடுறதுனால அந்த எல்லா குழந்தைகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் ஒரே நேரத்தில் அதிகமாகுது. இந்த நோயினுடைய பரவலையே இது தடுப்பதற்கு வாய்ப்புள்ளது. இந்த நோயை முற்றிலும் நம்மால அறவே ஒழிக்கிறதுக்காக இந்த திட்டம். ஓகே ஓகே. அதாவது விவசாயத்துல வந்து பயிர்கள்ல வந்து நோய் விழுந்துருந்துச்சுன்னா எல்லா வயலுக்கும் சேர்த்து மருந்து அடிப்பாங்க.
அப்போ வந்து அந்த நோய் தொற்று வந்து எங்கிருந்து வராதக்கு வாய்ப்பு. அது போல இது வந்து எல்லாருக்கும் போட்டா இந்த நோய் தொற்று வந்து யாருக்குமே வராதுங்கிற ஒரு பரந்த நல்ல ஒரு சிறப்பான ஒரு திட்டமா இருக்கு. இப்ப இந்த எம்எம்ஆர் அப்படின்னு சொல்றது இப்ப எம்ஆர்னு சொல்லி சுருங்கி இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் டாக்டர்? அரசாங்கத்தால மத்திய மாநில அரசாங்கம் முதல்ல வந்து நம்ம மீசில்ஸ் ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருக்கோம் 1985 இருந்தே. இதை வந்து இந்த ரூபெல்லா என்பது ஒரு நம்மளோட இலக்கு என்னன்னா, முதலாவதாக கொண்டு வரப்பட்ட இலக்கு வந்து 2015 மீசில்ஸ் இல்லாத உலகை படைக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தோம்னா இந்த ரூபெல்லா என்ற கொடிய நோயையும் சேர்த்து இது ரெண்டும் தான் நம்ம வந்து குழந்தைகள் இறப்புக்காகட்டும் பல விதமான தாக்கங்கள் சார் சொன்னாங்க ராமச்சந்திரன் சார். அது மாதிரி இந்த கர்ப்பிணி தாய்மார்கள் பிறக்கிற குழந்தைகள் ஊனமோடு பிறக்கிறதுக்கும் இது நிறைய எவிடன்ஸ் டேட்டா இருக்குது. அதனால் இந்த ரூபெல்லாவையும் சேர்த்து ஒழிக்கிறதுக்காக தான் இந்த எம்ஆர் என்று கொண்டு வரப்பட்ட தடுப்பூசி தான் மீசில்ஸ் ரூபெல்லா தடுப்பூசி. நம்மளுடைய டிசீஸ் பர்டன் வந்து நம்ம நாட்டில் வந்து மம்ஸுக்கு அவ்வளவு டேட்டா இல்லை, அதுவோடும் பெரிய வியாதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லாதனால நாட் இனஃப் டேட்டா மட்டும் இல்லை, வந்து அதனுடைய தாக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு நோயை கம்பேர் பண்ணும்போது மம்ஸ் வந்து அவ்வளவு தாக்கம் ஏற்படுத்தாத ஒரு பட்சத்துல தான் மீசில்ஸ் ரூபெல்லாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரெண்டையும் முதற்கட்டமாக நமது வந்து 132 நாடுகள்ல இதை செயல்படுத்தி கொண்டு போட்டு அறவே ஒழிச்சிருக்காங்க. நம்மளுடைய இலக்கு வந்து 2020 இந்த நோயை அறவே முற்றிலும் ஒழித்து விட வேண்டும், இராடிகேட் பண்ணணும், எலிமினேட் பண்ணி இராடிகேட் பண்ணணும். இதுதான் நம்முடைய இலக்கு. அதாவது போலியோ எப்படி எராடிகேட் பண்ணாங்களோ அதே போல இதையும் எராடிகேட் பண்ணணுங்கிறது நம்முடைய அரசாங்கத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். இப்ப இதுல வந்து குழந்தைகளை கருவில் இருக்கும் போதே வந்து இந்த நோய் தாக்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப ஒரு பெண் கர்ப்பமா இருக்கும் போதே இதற்குண்டான தடுப்பு முறைகளை செய்யணும். அந்த வகையில் நீங்க எந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வச்சிருக்கீங்க டாக்டர்? டாக்டர் ஜெகதீசன் சொல்லுங்க. அதாவது குழந்தைகள் வந்து இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, பெண் கர்ப்பமாகறப்ப ஊசி போடுறது வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்காது. இப்ப நம்மளுடைய குறிக்கோள் என்னன்னா, மீசில்ஸையும் ரூபெல்லாவையும் எலிமினேட் நம்ம நாட்டில இருந்தே ஒழிக்க வேண்டும் என்று தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம குறிப்பிட்ட ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ ஊசி போறதுனால அந்த கிருமி போகாது. ஸோ கிருமி வந்து மனுஷங்களுக்குள்ளேயே இருக்கும், அது திருப்பி சுத்தி எல்லாருக்குமே வந்துட்டே இருக்கும். ஒருத்தருக்கு முக்கியமாக என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தடுப்பூசி இப்போ எல்லாருமே போட்டுக்கிறது கிடையாது. ஸோ ஒரு சில பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இது கண்டினியூஸாக போட்டு ரொம்ப நாளாக சார் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக போட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு குறிப்பிட்ட செக்டர் மட்டும் தான் போட்டு டெய்லி போட்டுட்டு வராங்க. ஸோ நிறைய பேர் வந்து போட்டுக்கிறது கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த வைரஸ் வந்து நம்ம கம்யூனிட்டியில இருக்குது. ஸோ நம்ம வைரஸ் வந்து இந்த கம்யூனிட்டியை விட்டு வெளியே போகணும்னா குறைந்தபட்சம் 95% மக்களுக்கு வந்து இந்த நோய்க்கான தடுப்பு மருந்து கொடுத்தாக வேண்டும். ஸோ அந்த 95% எதுல இருந்துன்னா, சின்ன வயசுல இருந்து 9 மாசத்துல இருந்து 15 வயசு குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நம்ம 95% கொடுக்கறப்போ அந்த கிருமி வந்து நாட்டை விட்டு வெளியே போகும். அதுக்கு எதுக்கு குறைஞ்சாலும் நமக்கு அதனால நம்ம வந்து பலன் கிடைக்காத போகும். ஸோ இதனால தான் நம்ம என்ன பண்றோம், கர்ப்பமாக இருக்க குழந்தைகள் பின்னால வருவாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்களுக்கான தாக்குது, அதை ஏன் நாங்கள் இங்கே ஊசி போறேன்னு கொடுப்பாங்க. ஆனா இந்த நோய் கிருமி வந்து கம்யூனிட்டியில இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த கர்ப்பிணி பெண் தாக்கல இன்னொரு கர்ப்பிணி தாக்கும். ஸோ அதனால இந்த கம்யூனிட்டியில இந்த வைரஸை வந்து எலிமினேட் பண்ணாதான் வந்து நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அந்த ரிசல்ட்ஸ் நீங்க கிடைக்கணும்னா நம்ம வந்து ஒரு பெரிய கேம்பெயின் மூலம் தான் பண்ண முடியும். ஒவ்வொருத்தரா பார்த்து நம்ம ஊசி போடுறப்போ அதனுடைய எஃபெக்ட் பாதி பேருக்கு போடுவாங்க, பாதி பேர் போட மாட்டாங்க. அதனால வைரஸ் வெளியே போகாது. வைரஸ் வந்து ஒருத்தர் மாறி சுத்திக்கிட்டே தான் கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த கேம்பெயின்ல வந்து நம்ம எல்லாருக்கும் அந்த சசப்டபிள் பாப்புலேஷன் எல்லாருக்குமே வந்து அந்த தடுப்பூசி 95% மேல கொடுக்குறப்போ அந்த வைரஸ் எங்கேயுமே தங்க முடியாது. இப்போ போலியோ வைரஸ் வந்து நம்ம பல்ஸ் போலியோ எல்லாம் கொடுத்து நம்ம எலிமினேட் பண்றப்போ போலியோ வைரஸ் வந்து எந்த குழந்தைங்களுடைய குடலையும் தங்க முடியாத நிலை ஏற்படுது இல்லையா? அதே மாதிரி யாருக்குமே வந்து அந்த உடம்புல வந்து அந்த தோட்டில் அந்த ருபெல்லா கிருமியோ மம்ஸ் கிருமியோ மிசல்ஸ் கிருமியோ இருக்க முடியாத அளவுக்கு நிலைமை உருவாக்கணுன்றது தான் நம்ம குறிக்கோள். அதனால தான் நம்ம வந்து எல்லாருக்குமே கொடுக்குறோம். அதனால எல்லாருக்குமே தான் பலன் அடைய முடியும். இப்போ ஒருத்தருக்கு 2 பேருக்கு கிடையாது. இட்ஸ் மாஸ் அப்ரோச், இட்ஸ் கேம்பெயின் அப்ரோச். ஓகே. தொடர்ந்து பேசுவோம் நேயர். ஹலோ வணக்கம் பொதிகை. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ரீசெண்டா என்னுடைய தங்கச்சிங்க 2 பேருக்கு வந்து சின்ன மைனன் வந்து ஃபீவர் ஆயிடுச்சு. ஸோ இந்த சமயத்துல நம்ம அந்த ரூபெல்லா தடுப்பூசி ஊசி போடலாமா? சின்னம்மை வந்து எவ்வளவு நாள் ஆச்சுதுங்க? இப்போ ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக் ஆச்சுதுன்னா இப்ப போட முடியாது. இன்னும் ஒரு 3 வாரம் இல்ல 4 வாரம் கழிச்சு இந்த ஊசியை கண்டிப்பா போட்டுக்கலாம். ஓகே, உங்க அழைப்புக்கு நன்றி சார்.
டாக்டர் ராமச்சந்திரன் சார், இப்போ இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி, டாக்டர் ஜெகதீஷன் சொன்ன மாதிரி, இந்த வைரஸ் டோட்டலா எராடிகேட் பண்ணாதான் இந்த நோய் பரவாமல் தடுக்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. சப்போஸ் அந்த அளவுக்கு ஒரு இது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், வேற என்ன மாதிரி பாதிப்புகள் குழந்தைகளை தாக்கும்? அதாவது அந்த யார் யாருக்கு அந்த தடுப்பூசிகள் போட்டிருக்கிறோமோ அந்த குழந்தைகளுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இருக்கும். ஸோ அந்த குழந்தையை பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்முடைய நோக்கம் என்னன்னா, எப்படி இந்த போலியோவை அறவே ஒழிச்சிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த போலியோ தடுப்பூசி, இந்த போலியோ தடுப்புமுறைகளே தேவையில்லை எங்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கணும். எப்படி பெரிய அம்மைக்கு இதை மாதிரி செய்தோமோ ஸ்மால் பாக்ஸுக்கு, அதே மாதிரி கொஞ்ச நாட்கள்ல இந்த போலியோ போன மாதிரி, பெரிய அம்மை போன மாதிரி, இந்த தட்டம்மையும் ருபலா வைரஸும் அறவே நம்ம சமுதாயத்திலிருந்தே போயிடணும். அதுதான் நம்முடைய குறிக்கோள். அதற்காகத்தான் ஒரே நேரத்தில் ஒரு 95% மேல தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை 100% கவர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம பண்ணினோம்னா இந்த நோய் கிருமி யாருக்கிட்டாவது எதிர்ப்பு சக்தி இல்லாம இருந்தா தானே அவங்கள்ட்ட போய் அந்த வைரஸ் தாக்க முடியும். அந்த வைரஸ் சுத்தி சுத்தி கொஞ்ச நாள்ல ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனாலதான் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் அந்த எதிர்ப்பு சக்தி உருவாக்கணும்ங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த கேம்பெயின் மோட்ல யூஸ் பண்றோம். இதற்கு அந்த அளவு முடியல, அப்படி இல்லைன்னா அந்த இண்டிவிஜுவலா யார் யாருக்கு போட்டிருக்கிறோமோ அந்த குழந்தைங்களுக்கு முற்றிலும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஓகே, இப்ப குழந்தைகள் நல மருத்துவமனை எக்மோர்ல நீங்க இருக்கிறீங்க டாக்டர். இப்போ இந்த குழந்தைகளுக்கு ஒரு நேர் அட்டன் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஹலோ வணக்கம் பொதிகை. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார். வணக்கம். இங்க மகேந்திரன் சொல்லிட்டு சென்னையில இருந்து பேசுறேன். கேளுங்க சார். ஹலோ கேளுங்க, நீங்க தொடர்புல இருக்கிறீங்க, உங்க கேள்வி கேளுங்க. ஆமா சார், ஒண்ணு இல்ல, இந்த ருபெல்லா பத்தி சொன்னீங்க, நிறைய டீடைல்ஸ் கிடைச்சது. எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல என் குழந்தைக்கு போட்டிருக்கேன். அவருக்கு 4.5 years ஆயிடுச்சு. ஆனா இந்த தட்டம்மை 9th monthல போட்டாச்சு. இந்த ருபெல்லா பாத்தீங்கன்னா டைம் ஆஃப் பியூபர்ட்டின்னு தான் போட்டிருக்காங்க, ஒன்லி கேர்ள்ஸ் போட்டிருக்காங்க. நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா கூட அது குழந்தைங்கன்னு சொல்லி ஜென்ரல் தான் சொல்றீங்க, தவிர அது பொம்பளை குழந்தையா ஆம்பளை குழந்தையான்றது சொல்ல. எனக்கு சோ தட் வி ஆர் கன்ஃபியூஸ். ஓகே ஓகே, அதனால என்ன ஒண்ணுமே புரியல. ஓகே, இது பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பிணி அந்த டைம்ல தான் இன்ஃபெக்ட் ஆகுன்றீங்க. ஸோ அது பொம்பளை குழந்தைங்களுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட திங்கிங் இருக்குது. நீங்க சொல்லும் போது பார்த்தா நானும் டீப்பா பார்த்துட்டு இருக்கிறேன். குழந்தைங்க 9 வயசு 9th monthல இருந்து 15 வயசு வரைக்கும் சொல்றீங்க, அது பொம்பளை குழந்தைக்கு. சரி, உங்க கேள்விக்கான உங்க சந்தேகத்துக்கான பதில டாக்டர் சொல்லுவாங்க. குழந்தைகள் அப்படின்னா ஒரு பெண் குழந்தைகள் மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறார், அது என்ன டாக்டர்? கரெக்ட். உங்களுடைய முதல் சந்தேகம் என்னன்னா, இது கர்ப்பிணி பெண்களுக்கு தானே ஏற்பட போகிறது. எதற்காக இப்போ 9 மாதத்திலேயே இந்த தடுப்பூசியை கொடுக்கணுங்கிறது. ருபெல்லா பொறுத்தவரை இது சின்ன குழந்தைங்கள்கிட்டே நிறைய பரவுது. இந்த சின்ன குழந்தைங்கள்ட்ட இருந்து இருக்கக்கூடிய இந்த வைரஸ் தான் அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு தாக்குது. அதனால இந்த சின்ன குழந்தைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி போதுமான முறையில் இருந்துச்சுன்னா இந்த வைரஸ் கிருமி பரவதை தடுக்கலாம். முதல். ரெண்டாவது, இந்த மாதிரி ஆரம்பத்தில் 9 மாதத்திலிருந்து 10 மாதம் இல்லாட்டா 1 வயது 1.5 வயது இப்போ இந்த டயத்துல போட்டா கூட அந்த எதிர்ப்பு சக்தியானது அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் அவங்களுடைய ஆயுசு முழுக்க குறைந்தது 20 வருடங்களுக்கு குறையாம இந்த எதிர்ப்பு சக்தி நிச்சயமாக இருக்கும். அதனால அதோடு 2வது முறையும் போடும் பொழுது அதுக்கு அதனுடைய எதிர்ப்பு சக்தி இன்னும் கூட அதிகமாகுது. அதனால ஏற்கனவே குழந்தைங்களுக்கு முன்னால போட்டிருந்தா கூட அந்த குழந்தைங்களுக்கும் திரும்ப போடலாம். இதற்காக நம்ம அந்த பெண் குழந்தை கர்ப்பமாக வரைக்கும் வெயிட் பண்ணணுன்றதுல சில சமயங்களில் அந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது நமக்கு எப்போ கர்ப்பமாக இருக்கா தெரியாம கூட ஆயிடலாம். அதனால அந்த நோய் கிருமி ஏற்கனவே தாக்கிடலாம். அதனால அந்த எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் இதை போட்டாச்சுன்னா அவங்களுக்கு பின்னால எப்படி அவங்க கர்ப்பமாகக்கூடிய நேரத்துல இந்த தடுப்பூசி தனியாக போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது இந்த டெட்டனஸ் ஊசி இதெல்லாம் போடுறாங்க அந்த மாதிரி கிடையாது. இது ஆரம்பத்திலேயே முதல்ல ஒரு கர்ப்பிணி தாயார் 2 வாரம் 4 வாரம் வயிற்றுல கரு இருக்கும் பொழுதே இதனுடைய பாதிப்பு ஏற்படலாம். அவங்களுக்கே கர்வா இருக்கும் தெரியாத போது கூட இந்த நோய் கிருமியினுடைய தாக்கம் ஏற்படலாம். அதனால தான் முன்னாலேயே அந்த குழந்தைகளாக இருக்கும் பொழுதேயே இந்த தடுப்பூசியை போட்டுறதுனால அவங்களுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி தொடர்ந்து இருக்கும். அவங்க கர்ப்ப காலத்தில் இதை பத்தி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ரெண்டாவது, ஆண் குழந்தைங்களுக்கு ஏன் போடுறோம்? இந்த நாம ஏற்கனவே சொன்னோம், இந்த வைரஸ் முதல்ல பரவும் பொழுது அது ஆணா பெண்ணான்னு பாக்குறது இல்ல.
இந்த பாதிப்பு வந்து கர்ப்பிணி பெண்ணுக்கு ஏற்படும் பொழுது கருவுக்கு ஏற்பட்டா கூட வைரஸினுடைய பரவுதல் வந்து எல்லாருக்கும் தான் ஏற்படுது. ஆண் குழந்தைகளுக்கு ஏற்படுது, பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுது. அதனால இந்த வைரஸினுடைய பரவுதலை தடுப்பதற்காக ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்துல எந்த வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு முற்றிலும் அவர்களுக்கு இருந்து இந்த வைரஸை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த 9 மாதத்திலிருந்து 15 வயது வரைக்கும் நம்முடைய டார்கெட் குரூப். ஓகே. இப்ப குழந்தைகள் நல மருத்துவமனையில் இது போன்ற காம்ப்ளிகேட்டடா யாராவது கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. ஆமா, கேள்வி கேட்கறதுக்கு தானே நம்ம எல்லாரும். சரி. சோ கேள்விகள் கேட்டாதான் நம்மளுக்கு வந்து அறிவு புறப்படும், அறிவு புலப்படும், மேன்மையா நம்ம வந்து பதிலும் விளக்கம் தேவைப்படுது இல்லையா? அதுவும் இப்ப வருவ நெட்ல பார்த்துட்டு எல்லாரும் பல விதமான கேள்விகளை கேட்டுக்கிட்டு தான் வராங்க. ரூபல்லான்றது என்னது அவங்களுக்கு பாதி பேருக்கு தெரியல, நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பின்ன ஏன் வந்து எல்லாருமே அந்த டார்ச் இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு டார்ச் பேனல் அப்படின்ட்டு கருவுற்ற தாய்மார்களுக்கு நீங்க வந்து மகப்பேறு மருத்துவர்கள் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து செய்யாத இருக்கிறதே கிடையாது. ஹெச்ஐவி டெஸ்ட், டார்ச், அப்புறம் பிளட் குரூப், இதெல்லாம் ரொட்டீனா பொதுவா கர்ப்பிணி தாய்மார்களுக்கு செய்யக்கூடிய ஒரு டெஸ்ட்ல இந்த டார்ச் இன்ஃபெக்ஷன், அதாவது டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், ரூபெல்லா, சைட்டோமெகாலோ வைரஸ், அப்புறம் ஹெர்பிஸ் சிம்ப்ளெக்ஸ், இந்த மாதிரி சொல்லப்படுகிற, அதாவது கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஏற்பட்டு சந்ததிகளை பாதிக்கிற, கர்ப்பத்திலே பாதிப்பு ஏற்பட்டு பிறவி ஊனம் குறைபாடுகளை உண்டு பண்ற இந்த நோய்களுக்காக இது வைரஸ் கிருமி அந்த தாய்மாருக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத டெஸ்ட் பண்றது ஒரு கட்டாயமா ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதை எல்லாரும் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது இல்லைன்னா தான் சேஃப் டெலிவரி பண்ண முடியும். குழந்தைகள் பிறக்கும் குழந்தைகள் நல்லாக பிறக்க முடியும். ஓகே. இப்ப ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. எங்க வணக்கம். வணக்கம் சார், செந்தில் முருகன் from பாண்டிச்சேரி. கேளுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க மிஸ்டர் செந்தில் முருகன், கேளுங்க சார். பையனுக்கு வந்து ஆக்சுவலா நாய் கடிச்சிட்டு அந்த இன்ஜெக்ஷன் போயிருந்தது. இந்த டைம்ல வந்து அந்த ஊசி போடலாங்களா? ஓகே. நாய் கடிச்சு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காரு, இந்த டயத்துல அந்த இன்ஜெக்ஷன் போடலாமான்னு கேட்கறாங்க. டாக்டர்ஸ் பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. ஹலோ டாக்டர் பதில் சொல்லுவாங்க, கேளுங்க மிஸ்டர் செந்தில் முருகன். ஓகே சார், ஓகே. நன்றி, உங்க அழைப்புக்கு நன்றி. மற்ற தடுப்பூசிகள் இந்த தடுப்பூசிக்கும் எந்த விதமான இன்டர்ஃபியரன்ஸ், எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. உங்க குழந்தை நாய் தடுப்பூசி இன்னும் ஒரு கடைசி டோஸ் 1-2 நாள்ல முடிஞ்சிடும்னா அது முடிச்சுட்டு 14ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு டைம் இருக்குது. அதை முடிச்சுட்டும் போடலாம். அந்த டைம் இல்லை அப்படின்னா நடுவில் போட்டுக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த ஒரு வேக்சினுக்கு இந்த வேக்சினை பொறுத்தவரை இந்த வேக்சினுக்கும் அந்த ரேபிஸ் வேக்சினுக்கும் எந்த விதமான இன்டர்ஃபியரன்ஸும் கிடையாது. ஓகே. இப்ப நீங்க அவேர்னஸ் கேம்ப் இந்த செயல் திட்டம் பண்ணும்போது இது மாதிரி ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்படிங்கிற பாகுபாடோட யாராவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வருவாங்களா டாக்டர் யூனிசெஃப்ல? இல்லைங்க. இப்போ வந்து இந்த வேக்சினை பொறுத்தவரை, இந்த தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எந்த பாகுபாடும் நாங்கள் பார்க்கறது கிடையாது. நம்ம எல்லாத்துலயுமே குழந்தைகள்ன்ற ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்றோம். குழந்தைகள் ஆண் குழந்தையா இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம். ஏன்னா 2 பேருக்குமே வந்து வைரஸ் டிரான்ஸ்மிஷன் இருந்துட்டு தான் இருக்கும். வைரஸ் வந்து ஒருத்தர் வந்து ஆண் குழந்தைகளும் போறது கிடையாது, பெண் குழந்தையும் பார்த்து போறது கிடையாது. ஸோ நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள் என்ன? இந்த வைரஸ் இந்த வந்து நம்ம கம்யூனிட்டில இருந்து, நம்ம நாட்டில இருந்து வெளியே போகணும். அது ஆண் குழந்தை, சப்போஸ் நம்ம பெண் குழந்தைகள் மட்டும் வேக்சின் போட்டா அந்த வைரஸ் அப்படியே ஆண் குழந்தைகளாண்டே இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து வைரஸ் வெளியே போகாது. ஸோ ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் நம்ம வந்து சேர்த்து வேக்சினேட் பண்றப்ப தான் அந்த வைரஸ் வந்து வெளியே போகும். இதுக்காக தான் நாங்கள் வந்து குழந்தைகள் தான் பொதுவாக சொல்றோமே கண்டி, இது ஆண் குழந்தைகளுக்கானது பெண் குழந்தைகளுக்கானது தனி பிரிக்கிறது கிடையாது. ஸோ அதனால எல்லாமே வந்து செயல் திட்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து எவ்வளோ குழந்தைகள் ஒரு பள்ளிகளுக்கு போனாங்கன்னா, ஒரு பள்ளிக்கு போனாங்கன்னா இந்த பள்ளியில் எவ்வளோ ஆண் குழந்தைகள் இருக்காங்க, எவ்வளோ பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே தான் ஒரே நேரத்தில் தான் வேக்சின் போட்டுட்டு இருக்கணும். ஓகே ஓகே. இப்போ ரெட்டை குழந்தைகள்லாம் இருப்பாங்க, ஒரே வீட்டில் 4-5 பிள்ளைங்க இருப்பாங்க, சில பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு வராமல் இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைங்கள்லாம் எப்படி நீங்கள் ஐடென்டி பண்ணுவீங்க? இப்போ ரெட்டை குழந்தைகள் வந்து ஊசி போடுறது தடுப்பு இது கிடையாது. ஸோ ரெட்டை குழந்தையா இருந்தாலும் அந்த வயசுக்கு மேலே இருந்த 9 மாதத்துக்கு மேலே இருந்தால் அந்த குழந்தை தடுப்பூசி போட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து ஊசி போட்டு இருப்போம். ரெண்டாவது, ஸ்கூலுக்கு வராத குழந்தைகள் நம்ம அவுட்ரீச் கேம்ப்னு வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து வழக்கமாக வந்து இந்த அங்கன்வாடி மையங்களில் வந்து கேம்ப் நடக்கும். ஸோ அந்த கிராம சுகாதார செவிலியர் வந்து ஒரு வில்லேஜ்லையும் இவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்கன்றதை ஏற்கனவே வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு முகாம் அமைச்சு ஸ்கூலுக்கு வராத குழந்தைகள் எல்லாருமே அங்க வந்து வேக்சின் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. ஒரு நேயர் வந்திருக்காரு, அதை தொடர்ந்து பேசுவோம். ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சார், நான் கீதா, சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். கேளுங்கம்மா.
சார் நாங்க என் பையனுக்கு 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4 இயர்ஸ்க்குள்ள என்ன தடுப்பூசி போடணுமோ அந்த ஊசி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் இப்ப இந்த எபோலா ஊசி ரொம்ப ஹெவி டோசேஜா இருக்கு, குழந்தைங்களுக்கு தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஏஜ்ல அந்த ஊசி போடலாமா? இதனால வேற எந்த இதுவும் இருக்காது? அவங்க ஸ்கூல்ல கேட்டிருக்காங்க போடுறேன்னு சொல்லி. நான் கேட்டுட்டு சொல்றேன், டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லி கரெக்டா உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே, எனக்கு இது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. ஓகே ஓகே டாக்டர். இந்த மாதிரி சந்தேகங்கள் தான் பொதுவா மக்களிடையே பரவலாக ஒரு பீதியை உண்டாக்கி போடணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி தேவையற்ற ஒரு பயத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. உங்க குழந்தை 4 வயசு ஆயிடுச்சுது, மற்ற தடுப்பூசி எல்லாம் போட்டுட்டீங்க. இந்த எம்ஆர் தடுப்பூசி கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேண்டும். இதை ஏற்கனவே நீங்க போட்ட மாதிரி இது ஏற்கனவே நீங்க போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எம்எம்ஆர் போட்டிருப்பீங்களோ இல்ல மீசல்ஸ் போட்டிருப்பீங்களோ, இப்ப கண்டிப்பா இந்த எம்ஆர் தடுப்பூசியை போட்டுக்கணும். இது ஒரு இந்த மாதிரி ஒரு ஆம்பர் கலர் வயல்ல இருக்கும். அது சூரிய வெளிச்சத்தால ஒரு ரொம்ப தெர்மோலபைலா இருக்கும், ஃப்ரீஸ் ட்ரைடு பவுடரா இருக்கும். இதை இந்த டைலுவெண்ட் கொண்டு நம்ம டைல்யூட் பண்ணிட்டு ஒரு 0.5 ml எடுத்து இதை மானிட்டர் பண்றதுக்கு மேல வேக்சின் வயல் மானிட்டர்லாம் இருக்குது. இது ரொம்ப முக்கியமா தீவிரமா கண்காணிக்கப்பட்டு இது இதனுடைய செயல்திறன் பொட்டன்சி என்று சொல்லக்கூடிய 100% பொட்டன்சி இதுல இருக்குது. இதை எடுத்து ஒரு வலது கையில அந்த டெல்டாய்டு என்று சொல்லக்கூடிய அந்த இன்சர்ஷன் பகுதியில சப்குட்டேனியஸாக குத்தப்படுகிறது. இது போட்ட பிறகு ஒரு எந்த விதமான விளைவுகளும் கிடையாது. இதனுடைய சைடு எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. மைல்டு ஃபீவர் வரலாம் ஒரு 5 நாள் கழிச்சு. ஒரு மேல ஒரு லைவ் வைரஸ் இது, அதனால ஒரு லைட்டா ஒரு ஃபீவர் ஒரு ரேஷ் வரலாம். அதை தவிர்த்து வேற இதனுடைய பக்க விளைவுகளே கிடையாது. இந்த ஊசியை நீங்க கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு போட்டுக்கணும். ஓகே. இப்போ டாக்டர் நீங்க எல்லாத்தையும் இப்போ இந்த சார்ட் சொல்லுங்களேன், எந்த வயதுல இருந்து எந்த வயது வரைக்கும்? நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க, போடாம கூட இருக்கலாம் சின்ன வயசுல. எந்த வயதுல இருந்து எந்த வயது வரைக்கும் போடலாம் டாக்டர்? ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு 9 மாதம் முடிந்த குழந்தைகளுக்கு, அதாவது 9 completed months 272 டேஸுக்கு அப்புறம் 15 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனைத்து குழந்தைகளுக்கும் இது இந்த ஒரு 2 டோஸ் போட்டுக்கிறதுல இந்த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் த வைரஸ் கண்டிப்பா குறைஞ்சிரும். அந்த இம்யூன் ஸ்டேட்டஸை பூஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு தக்க தருணமா நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அனைத்து மக்களும். இதுதான் முக்கியம். ஓகே, ஒரு நேயர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார், சுந்தரவேல், திருச்சி மாவட்டம். கேளுங்க சார். ஹலோ ஹலோ, தொடர்புல இருக்கிறீங்க, நீங்க கேள்வி கேளுங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. சார் வணக்கம் சார், எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி தென்னை மரத்துல கீழே விழுந்துட்டேன் சார். சரி. உதவு பாத்தீங்கன்னா கண்டு மரத்துல நச்சு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சார் இது குழந்தைகளுக்கான தட்டம்மை ருபெல்லா தடுப்பூசிகளை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஓகே 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 டாக்டர், இப்போ இந்த இன்ஜெக்ஷன் போடலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வேற என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு அவங்க இந்த தட்டம்மை போடாதனால ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு என்னன்னு சொல்லணும்னா, அந்த தட்டம்மை நோய் ஏற்படலாம். அந்த குழந்தைங்களுக்கு தட்டம்மையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் சொன்ன மாதிரி நிமோனியா, காய்ச்சலோ, மற்ற விதமான பிரச்சனைகளோ, வயிற்றுப்போக்கு, இல்லாட்டா ஈவன் யாருக்கு வரக்கூடாது மூளை பாதிப்பு, இந்த மாதிரி சில விளைவுகள் கூட ஏற்படலாம். தட்டம்மை என்பது ஒரு கொடிய நோய், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது விளையாட்டானதல்ல. உலக சுகாதார நிறுவனத்தினுடைய கணிப்புப்படி கிட்டத்தட்ட 1.2 lakhs 1,20,000 குழந்தைகள் வருடம் இறக்குறாங்கன்னு வச்சிருக்காங்க ஒரு கணிப்பு. அதுல கிட்டத்தட்ட பாதி குழந்தைகள் இந்திய நாட்டில் இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 48,000 குழந்தைகள் வருடம் தட்டமையினால இறக்குறாங்க. இதனுடைய காரணம் என்ன? இன்னும் முழுமையான அளவில் நம்ம இந்த நோயை தடுக்கவில்லை. இதனாலதான் இந்திய அரசாங்கம் ரொம்ப முனைப்போடு இந்த நோயை தடுக்கணும், இதனுடைய கொடிய விளைவுகளை தடுக்கணும்ங்கிறதுக்காக முழு முயற்சியோடு செயல்படுறோம். ருபெல்லா பொறுத்தவரை அந்த குழந்தைக்கு இப்பவே போடுறதுனால அந்த சமுதாயத்தில் இந்த ருபெல்லா கிருமி அறவே ஒழியுது. இரண்டாவதாக பெண் குழந்தைகளுக்கு இப்பவே போடுறதுனால அவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் இது ஒரு அரணாக அமைகிறது. இந்த ருபெல்லாவை பொறுத்தவரை இது பல வருடங்களுக்கு, பல டிகேட்ஸுக்கு இதனுடைய எதிர்ப்பு சக்தி தொடர்ந்து இருந்து வருகிறது.
அதனால அந்த குழந்தைங்களுக்கு இந்த ருபல்லா என்ற நோய், இந்த கொடிய நோய் கர்ப்ப காலத்தில் அந்த பெண் குழந்தைங்களுக்கு தாக்காது. நோய் அறவே அழிப்பது ஒன்று, பின்னால அந்த பெண் குழந்தைங்களுக்கு கர்ப்ப காலத்தில் பாதுகாப்பாக இருக்கக்கூடியது, அந்த பிறக்கக்கூடிய கருவிற்கு குழந்தைக்கு இது ஒரு பாதுகாப்பு. 2 விதத்தில் இதனுடைய நன்மைகள். இப்போ நீங்க கேம்ப் அவேர்னஸ் கொடுக்கும்போது மலை பிரதேசங்கள் அங்கெல்லாம் ரொம்ப ரிமோட்டாலாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த அவேர்னஸ் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு நம்ம கிராம சுகாதார செவிலியர் இருக்கிறாங்க, ஆஷான்னு சொல்லக்கூடிய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆஷா ஒர்க்கர் மூலமாகவும் கிராம சுகாதார செவிலியர் மூலமாகவும் அந்த மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். ஸோ எல்லாருக்குமே நம்ம கிராம சுகாதார செவிலியர்ன்ற எந்தெந்த குழந்தைகள் எத்தனை வயசுல குழந்தைகள்ன்ற ஒரு லிஸ்ட் ஏற்கனவே இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்டை படி தான் நம்ம இந்த குழந்தைகளை கூப்பிடுறோம் நம்ம. ஸோ இவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற கடமை கிராம சுகாதார செவிலியரும் ஆஷா ஒர்க்கரும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு. ஸோ எல்லா மக்களும் கவர் பண்ணணும். இது ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் கவர் பண்ணுறது கிடையாது, எல்லா மக்களுக்கும் நம்ம கவர் பண்ணுறோம். ரெண்டாவது விஷயம் இவங்களுக்கு எல்லாம் இவங்க எப்படி போடுவாங்க, நம்மளுக்கு ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ்னு ஒரு வண்டி இருக்குது நமக்கு. அது இல்லாமல் ஒரு ஆர்பிஎஸ்கே வண்டி நம்ம மொபைல் வேன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மொபைல் வேன்ஸ் அந்த மலைப்பிரதேசத்தில் இருக்கிற தனியாக இருக்கிற மக்களுக்கு இந்த வேக்சின் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேம்ப் நடத்தி அந்த மக்களுக்கு அவங்க வேக்சின் போடுறாங்க. ஓகே, இப்போ பொது சுகாதாரத்துறையிலிருந்து பிப்ரவரி 6ல் இருந்து இன்னைக்கு 28 வரைக்கும், அதுக்கு அடுத்து தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பொது சுகாதாரத்துறையிலிருந்து இதுவரைக்கும் எவ்வளவு பேரை கவர் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு பேரை கவர் பண்ண வேண்டியது இருக்கு இன்னும்? தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1.8 கோடி குழந்தைகள் இருக்காங்க. நான் முதலே சொல்லியிருக்கேன். நான் இதில் 77 லட்சம் குழந்தைகளை இப்போ கவர் பண்ணியிருக்காங்க. எந்தவித பிரச்சனையும் இல்லை, சேஃபாக 77 லட்சம் குழந்தைகளுக்கு இந்த ஊசி நாங்கள் போட்டுருக்கோம். ஸோ மீதமுள்ள குழந்தைகளுக்கு வரும் காலங்களில் நம்ம பண்ண போகிறோம். இதில் என்னென்ன வேணா இப்போ ஒன்று கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் 1 கோடி குழந்தைகள் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கிறதுனால இப்போ கேம்ப்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். முதல்ல ஸ்கூல்ஸில் மட்டும்தான் போட்டிருந்தோம், அவுட்ரீச்சில் மட்டும்தான் போட்டிருந்தோம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த கேம்ப் ஸ்கூல்ஸ் போடுறது ப்ளஸ் அவுட்ரீச்சில் போடுறது மட்டும் இல்லாமல் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும், அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், குறிப்பிட்ட குழந்தைகள் நல மருத்துவமனைகள், ஸோ இப்போ எல்லா இடத்துலையுமே கேம்ப் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு பாசிபிளாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்புகளை நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கிறோம். முதல்ல ஸ்கூலில் மட்டும்தான் போட்டிருந்தோம், அவுட்ரீச் மட்டும்தான் போட்டிருந்தோம். இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம மாற்றிருக்கோம் நம்ம. இது மட்டும் இல்லாமல் வருகிற மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் விடுமுறையே கிடையாது, சனி ஞாயிறு விடுமுறை இல்லாமல் அனைத்து நாட்களிலும் நம்ம இந்த ஊசி நம்ம போட போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் நம்ம 1 கோடி குழந்தைகள் நம்ம கவர் பண்ணுறதுக்காக இத்தனை விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ணி எல்லாருமே எங்கே வேணாலும் அவங்க ஊசி போட்டுக்கலான்ற இடத்த நான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்க இது சம்பந்தமா விசிட் போயிருப்பீங்களா டாக்டர்? ஆமா, நான் போனதில்லை. ஆனா எங்களுடைய மருத்துவ சங்கத்தினுடைய பல உறுப்பினர்கள் இம்மாதிரி பள்ளிகளில் நடக்கும் பொழுது அவங்க போய் இதை சூப்பர்வைஸ் பண்ணி இது சரியான முறையில் நடக்கின்றதா, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லையா, அதோடு அங்கே இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் மற்ற பெற்றோர்களுக்கும் அவங்க ஒரு நம்பிக்கையூட்டும் மூலமாக இந்த நோயினுடைய தடுப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது எவ்வளவு சேஃபானது, இதனால எந்த வித பிரச்சனைகளும் கிடையாது, இது மாதிரி பல விளக்கங்களை அளித்து வராங்க. இப்போ நீங்க இந்திய மருத்துவ கழக செயலாளராக முந்தி இருந்திருக்கிறீங்க, அப்ப இதனுடைய விழிப்புணர்வு எப்படி இருந்தது? இம்மாதிரி பொது சுகாதாரத்துறையிலிருந்து இந்த அளவுக்கு தடுப்பு மருந்துகள் அப்போ கிடையாது. சில குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டும்தான் நம்ம தடுப்பு மருந்துகள் போட்டுட்டு இருந்தோம். அதுவும் கவர்மெண்ட்ல ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்கன்னா அவங்க போட்டுட்டு இருந்தாங்க. இப்பொழுது நோய்களை அறவே அழிப்பதனுடைய ஒரு முனைப்பு பொது சுகாதாரத்துறையில மிகவும் அதிகமான அளவில் இருக்குது. இது நமக்கு ஒரு முக்கியமான காரணம் சொல்லணும்னா, முதல்ல ஸ்மால் பாக்ஸ், அப்புறம் இந்த போலியோனுடைய ஒழிப்பு ஏற்பட்டது ஒரு புது ஊக்குவிப்பு இந்த சுகாதாரத்துறையில ஏற்படுத்தி இருக்குது. நம்மால இது முடியும், நம்முடைய நாட்டில் முடியும், பலவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் போகக்கூடிய இடங்கள் இல்லாமல் இருந்தாலும் நம்முடைய சுகாதாரத்துறைக்கு இருந்த ஒரு திறமை இருக்கிறது, இதனால் செய்ய முடியும்ங்கிறதுனால இது சுகாதாரத்துறை, இதோடு தன்னார்வ நிறுவனங்கள், எங்களுடைய இது மாதிரி IMA, இந்திய மருத்துவக் கழகம், இந்திய குழந்தைகள் மருத்துவ சங்கம் எல்லாரும் சேர்ந்து இது முக்கியத்துவத்தை உணர்ந்து இதனுடைய முக்கியத்துவம் பெற்றோர்களுக்கு போய் சேரணும், குழந்தைகளுக்கு போய் சேரணுங்கிறதுக்காக முழு முனைப்போடு செயல்படுகிறோம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம எக்மோர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இப்போ இந்த கேம்ப் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகும் இது போன்ற தட்டமைக்கு ருபலாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வருவாங்களா? கண்டிப்பா. இது ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் என்று சொல்லுகிற ஒரு 2020 இந்த தட்டம்மை ரூபல்லா நோயை முற்றிலும் அறவே ஒழிக்கணும். இதுதான் நம்மளுடைய இலக்கு, அதுதான் நம்ம கோல். அது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு எப்பயுமே மீசல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம், இப்போ மீசல்ஸ் ரூபல்லா போட போறோம். 9 மாசம் முடிஞ்ச உடனே ஒரு டோஸ் வருவாங்க.
அடுத்தது 16 மாசத்திலிருந்து 24 மாசத்துக்குள்ள வரும்பொழுது ஒரு 2வது தவணையாக 2 ஊசி. இது தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு திட்டம் தானே ஒழிய இப்பொழுது நம்மளுடைய இலக்கு ஒரு டார்கெட் இந்த கேம்பெயின், இந்த எலிமினேஷன் ஆஃப் வைரஸ் இப்போ வந்து டோட்டலா டிரான்ஸ்மிஷனை தடுக்கணும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றது அந்த கேம்பெயின். மற்றபடி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல வந்து இந்த நோயை வந்து கண்டிப்பா ஒழிக்கிறதுக்கு 2020 இலக்கு. அதுக்காக அந்த தடுப்பூசி தொடர்ச்சியாக எங்களுடைய மருத்துவமனையில, அரசாங்க மருத்துவமனையில மற்றும் பிரைமரி ஹெல்த் சென்டர் எல்லா இடத்துலயும் இந்த தடுப்பூசி போடப்பட்டு கொண்டேதான் இருக்கும். இதுதான் இந்த செயல்பாடு, இதுதான் நம்மளுடைய குறிக்கோளும். அதாவது வைரஸை ஒழிப்பதற்கான ஒரு ஒட்டுமொத்த படையெடுப்புடே சொல்லலாம், மொத்தத்துக்கு அழிச்சிட்டு போறதுக்காக. இப்ப இது சம்பந்தமா வந்து பெற்றோர்கள் மத்தியில் எப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சி இருக்கு டாக்டர்? நீங்க யூனிசெஃப்ல இருந்து நீங்க போயிருப்பீங்க, எப்படி இருக்கு டாக்டர்? இப்ப என்னன்னா பெற்றோர்கள் வந்து நிறைய பேர் வந்து இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறாங்க. நோய் இருக்கு, நோய் தடுப்பூசி போடணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு மேடம் ஒரு நேயர் வந்தாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தேவையற்ற விஷயங்களால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் வந்த பிறகு நம்ம குழந்தைகளுக்கு போடணுமா போடக்கூடாதா, இல்லை வந்து இது ஆபத்தானதா, இது மாதிரி விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் கன்ஃபியூஸ் ஆன பிறகு இல்லை என் குழந்தைக்கு போடவானான்ட்டு அது அவங்களே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்னா, இதுக்கு தேவையற்ற வதந்திகளாலையும் அந்த வதந்திகளால் ஏற்பட்ட தேவையற்ற பயங்களாலையும் ஏற்பட்ட விஷயங்கள் இது. ஸோ இதை வந்து நீக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பல்வேறு நடவடிக்கைகள் குழந்தைகள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த முயற்சி வந்து கவர்மெண்ட் மட்டுமோ யூனிசெஃப் மட்டுமோ இல்லை வந்து ஐஎம்ஏலாம் கிடையாது, இல்லை நிறைய பேர் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. ஐஎம்ஏ இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஐஏபின்னு சொல்லக்கூடிய குழந்தைகள் நல குழுமம் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, லயன்ஸ் கிளப் இன்வால்வ் ஆகிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பல்வேறு தொண்ணூறு இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க. அப்புறம் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ஸ், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், எல்லாருமே வந்து இதை ஒரு பெரிய ஒரு மொமெண்டமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாஸ்க் கேம்பெயின் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்றோம், சார் சொன்ன மாதிரி நம்ம ரெகுலர் இம்யூனைசேஷன் சேர்த்த பிறகு 9 மாசத்துலயும் இருப்போம். பட் இந்த லார்ஜ் ஸ்கேல் புஷ் வந்து என்னன்னா ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் நம்ம வந்து எல்லாருமே வந்து ஒருங்கிணைஞ்சு இதை போட்டுட்டு இருக்கிறோம். ஸோ பொதுமக்கள் அதனால தான் நம்ம என்ன பண்றோம், தேவையற்றதை நம்பாதீங்க. ஏன்னா இது வந்து ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்க குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து தானே வந்து கொடுக்கக்கூடிய ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை பயன்படுத்திக்கங்க. இதனால பயப்படாதீங்க. 77 லட்சம் குழந்தைகளுக்கு ஊசி போட்டிருக்கோம், எந்த பிரச்சனையுமே கிடையாது தமிழ்நாட்டில். ஸோ அதனால நீங்க வந்து யாரால என்ன பயன்படுத்துறாங்க, திடீர்னு வந்து வாட்ஸ்அப்ல அது பண்ணாதீங்க, அதெல்லாம் ஆயிடுன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு சிலது வந்து இல்லை இதெல்லாம் உங்க குழந்தைக்கு தேவையில்லை, இருக்கிற நீங்க தான் போட்டீங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பரப்படுற அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுற விஷயங்களை வந்து தப்பா சொல்றதுனால போட்டு விழுறது, இந்த மாதிரி ஒரு செயல்பாடு ஏன் வருதுன்னா, இப்போ தனியார் நம்மகிட்டே ஒரு குழந்தைய 2 குழந்தைகள் தடுப்பூசி கூட்டிட்டு வரும் பொழுது அப்படியே பயந்துகிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு பயம், அப்புறம் ஒரு ஆன்சைட்டி, ஐயோ ஊசி, இதனால ஒரு ஏற்படுகிற ஒரு பயம்தான் ஒழிய மற்றபடி இந்த ஊசினால எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. அதனால இப்ப வந்து இந்த பொது சுகாதாரத்துறையினுடைய இயக்குனர் டாக்டர் குழந்தைசாமி அவங்க வந்து ஒரு தேனி போல ஒவ்வொரு நாளும் ஒரு ஊரு, ஒவ்வொரு நாள் ஒரு இடங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் ஒரு பரப்புரை. அதே சமயத்தில் மருத்துவர்களுடைய விடாமுயற்சி, தொடர்ந்த உழைப்பு, செவிலியர்களுடைய உழைப்பு என்று பல்வேறு நிலைகளில் வந்து நீங்க பணியாற்றி இந்த வைரஸை வந்து மொத்தத்துக்கு ஒழிக்கணும் அப்படிங்கிறதுல தொடர்ந்து ஈடுபட்டு வர்ற உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பொதிகையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுமக்களும் வந்து இந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் வைக்கின்றோம். இப்ப இந்த இடத்துல இந்த தட்டம்மை, ருபெல்லா என்பதற்குண்டான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஊசி, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்களேன். தட்டம்மை, ருபெல்லா, இதுக்கு தனி ஊசி இருக்கும், அதுக்கு தனி ஊசி இருக்கும், இல்ல ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஊசி தான். இருங்க, ஒரு நேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு பேசுவோம். ஹலோ வணக்கம் பொதிகை. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் வணக்கம் சார், நான் கோவையில இருந்து பிரியங்கா பேசுறேன். கேளுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்க, கேளுங்க. சரிங்க சார். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேபிங்க சார், பையன். எவ்வளவு வயசுமா? சொல்லுங்கம்மா, எவ்வளவு வயசுன்னு கேக்குறாங்க டாக்டர். பேபிங்க சார், பையன் சார், 1 வருஷம் 1 மாசம். ஹலோ, ஆமா, அவங்க வந்து ஒரு வயசு 1 மாதம் ஆகுதுங்கறாங்க. 9வது மாசத்துல முடிஞ்ச உடனே அந்த குழந்தைக்கு மீசல்ஸ் போட்டிருப்பாங்க. சரி, இப்ப கண்டிப்பா அந்த குழந்தைக்கு இந்த மீசல்ஸ் ரூபெல்லா வேக்சின் இந்த சேர்ந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. ஒரு இரட்டிப்பு சந்தோஷமா இதை நம்ம எடுத்துக்கணும். இரட்டிப்பு சந்தோஷமா இலவசமாக கிடைக்கிற இந்த ஊசியை கண்டிப்பாக அனைவரும் போட்டுக்கொள்ளணும், பயன்பெறணும். ஓகே, இப்போ இந்த டிஃபரன்ஸ் சொல்லுங்க. தட்டம்மைக்கு என்ன ஊசி, ருபெல்லாவுக்கு என்ன ஊசி? தட்டம்மைக்கும் ருபெல்லாவுக்கும் சேர்ந்து ஒரே ஊசி தான். சரி சரி சரி.
இதுல வேற எந்த மாற்றலும் கிடையாது. எந்த மாற்றமும் கிடையாது. இது வலிக்குமா குழந்தைகளுக்கு போடும்போது? கொஞ்சம் கூட வலிக்காத ஒரு ஊசி, வலியே இல்லாத ஊசி. ஓகே ஓகே. இப்ப நம்ம குழந்தைகள் நல மருத்துவமனையில வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குங்க? குழந்தைகள் மருத்துவமனையில வந்து ஒரு எப்பவுமே மீசில்ஸ் போட்டுட்டு இருக்கோம், மற்ற தடுப்பூசிகள்லாம் போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த தடுப்பூசி நம்ம கார்பரேஷன் சார்பில் கடந்த வியாழக்கிழமையிலிருந்து இது வந்து ஒரு கேம்பெயின் வந்து எங்க இன்ஸ்டிடியூஷன்லயும் வந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக ஒரு தனி ஒரு அவுட்லெட் போட்டு அதை ஏதாவது பக்க விளைவுகள் வருதான்னு பார்க்கறதுக்கு ஒரு இது, அதுக்கு தேவையான விளைவுகளை சந்திக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே வச்சு மானிட்டர் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 குழந்தைகள் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எல்லா ஓபிலையும் சொல்லி வச்சுட்டு இருக்கோம். இந்த சின்ன குழந்தையை கூட்டு வருவாங்க, கூட இன்னொரு பெரிய குழந்தையை கூட்டு வருவாங்க. அப்போ வந்து அந்த ஹிஸ்டரி எடுத்து இந்த குழந்தைக்கு இந்த ஊசி போட்டிருக்கா போடலையா அப்படின்னு கேட்டுட்டு போடலாம். அந்த குழந்தைய வந்து அந்த விபிடி எங்க சொல்லப்படுகிற ஊசி போடுற தடுப்பூசி போடுற இடத்துல போய் போட்டுக்குங்கம்மா கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பெற்றோரிடையே நாங்க இந்த தகவலை சொல்லிக்கொண்டு தடுப்பூசி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஓகே. இப்ப வந்து இந்த குழந்தைகள்ல இருந்து இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க. சப்போஸ் வந்து போடவே போடல 15 வயசு முடிஞ்சு போச்சு, இப்ப அந்த இன்ஜெக்ஷன் போடலாமா டாக்டர்? இந்த தடுப்பூசி பொறுத்தவரை சேஃப். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா போற நாடுகளுக்கு படிக்கிறதுக்காக போறாங்க சில பையங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நாடுகள்ல இந்த தடுப்பூசி கட்டாயம் போட்டிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க சர்டிபிகேட் கேட்கறாங்க. இவங்கள்ட்ட நீங்க போட்டதுக்கு உண்டான அந்த அட்டையை கொண்டுங்கன்னா சார் இல்ல சார் போட்டாமா ஞாபகம் இல்லை, அவங்களுக்கு திரும்ப ஒரு தடவை போட்டு தான் அனுப்புறோம். அதனால வயதானவர்களுக்கு கூட இந்த வேக்சினை பொறுத்தவரை எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா இந்த கேம்பெயின் முறையில இந்த நோய் தடுப்பு திட்டத்தை பொறுத்தவரை 15 வயது வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம். இது நம்முடைய டார்கெட் குரூப். அதுதான் இந்த திட்டத்தினுடைய அறிகுறி. ரெண்டாவது, ஏற்கனவே இந்த தடுப்பூசி போட்டிருந்தா கூட சில பேர் என்ன கேட்கறாங்க, நாங்க பிரைவேட் டாக்டர்கிட்ட போட்டோம் சார், நாங்க ஏற்கனவே 9 மாசத்துல போட்டோம், 16 மாசத்துல போட்டோம், இல்லாட்டா 5 வயசுல போட்டோம், நாங்க இன்னொரு முறை போடணுமா? கட்டாயம் போடணும். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி போலியோ தடுப்புக்கு ஏற்கனவே போட்டிருந்தால் கூட ஒரே நேரத்தில் போட்டு எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமான எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறோமோ அதே மாதிரி இது ஒரு ஒட்டுமொத்தமான நாடு தழுவிய கூட்டு திட்டம். ஓகே ஓகே. இப்ப 28ஆம் தேதி வரைக்கும் தான் முதல்ல கேம்ப் போட்டிருந்தீங்க, அதுக்கு அடுத்து ஒரு 15 நாள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கீங்க. என்ன காரணம்? இதனால எல்லாரையும் கவர் பண்ண முடியலையா, இல்ல கவர் பண்ண வேண்டிய பகுதி அதிகமா இருக்கா? இப்போ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து 77 லட்சம் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்னும் வந்து 1 கோடி குழந்தைகளை கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா குழந்தைங்க நிறைய இருக்கிறாங்க. ஸோ பொறுமையாக பாதுகாப்போடு போட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அதனால் அந்த 1 கோடி எல்லாரையும் கவர் பண்ண நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் எய்ம் என்னென்னா 100% கவரேஜ். ஒரு குழந்தைக்கும் அந்த வயசுக்கு உள்ள குழந்தைங்களுக்கு ஒரு குழந்தைக்கும் போடணுன்றதுனால ஸோ எல்லாத்தையும் ஒன்று வந்து நாட்டில் நீட்டிக்கிறது, 2வது ஊசி போடும் இடங்களை வந்து அதிகப்படுத்துறது, 3வது வந்து விடுமுறையே இல்லாமல் இந்த நடுவில் 2 சண்டே சாட்டர்டே வரும், அதுவும் விடுமுறையே இல்லாமல் எவ்வளோ ஜனங்களுக்கு ஈஸி பண்ண முடியுமோ, உங்களுக்கு எப்போ போக முடியுமோ அப்போல்லாம் வந்து போட்டுக்குங்க. ஸோ ஜனங்களை வந்து என்கரேஜ் பண்ணுறோம். ஸோ என்கரேஜ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்காக இப்போ வந்து யூனிசெஃப் நிறுவனம் சார்பில் வந்து ஒரு 10 வீடியோஸ், அதாவது என்னென்ன பேரண்ட்ஸ், அதாவது ஊசி போட்டு சந்தோஷமான பேரண்ட்ஸ் ஒரு 4 பேர் பேசியிருக்காங்க, குழந்தைங்க ஊசி போட்ட குழந்தைங்க பேசியிருக்குது, நான் போட்டுக்கிட்டேன் எனக்கு நல்லா இருக்கேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசியிருக்கேன், ஒன்றா டைம் கிடைச்சா அதுவும் காட்டலாம் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி வந்து ஜனங்களே யார் ஊசி போட்டு சந்தோஷமான, இப்போ என்னாச்சு, இப்போ வந்து இவ்வளோ பேர் போட்ட பிறகு முதல்ல வந்து வேணான்னு சொன்ன பேரண்ட்ஸ்லாம் இப்போ வராங்க. இப்போ ஒன்றும் ஆகலை இல்லையா, முதல்ல வந்து இல்லை ஐயோ அதெல்லாம் பயமுறுத்திட்டாங்கன்னு சொன்ன குழந்தைங்கள்லாம் இப்போ திருப்பி வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம அகாமடேட் பண்ணுறதுக்காக ஸோ அந்த முதல்ல வந்து அந்த பயத்தில் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம. ஓகே. ஸோ அந்த பயத்தை போன பிறகு இப்போ பாருங்க எல்லாருமே அகாமடேட் பண்ணோம். இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு போடணும், எல்லாத்தையுமே வந்து வசதிகளை வசதிக்கு வேலைக்கு போகிற பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ நான் குழந்தை ஊசி போகிறப்ப நான் கூட இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், போட வேண்டிய நம்பர் ஆஃப் குழந்தைகள் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த கேம்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஊசி போட வேண்டிய இடங்களையும் அதிகப்படுத்திருக்கோம். ஓகே. தொடர்ந்து பேசுவோம். ஹலோ வணக்கம் பொதிகை. ஹலோ ஹலோ வணக்கம் பொதிகை. வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன். கேளுங்கம்மா, உங்க கேள்வி கேளுங்கம்மா. என்னோட கேள்வி என்னன்னா, அர்டிகேரியா அனாஃபிலாக்சிஸ் மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இந்த இன்ஜெக்ஷன் எம்ஆர் இன்ஜெக்ஷனுக்கு உண்டா? ஏன்னா இப்பதான் சமீபமா 1 வாரம் முன்னாடி ரொம்ப மினிமல் பெர்சன்டேஜ்ல இந்த அனாஃபிலாக்சிஸ் நோய் தாக்கம் இந்த சைடு எஃபெக்டா இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஜெக்ஷனுக்கு உண்டு அப்படிங்கறத ஒரு மேகசின்ல நான் படிச்சேன் ஒரு வாரம் முன்னாடி.
சோ இது வந்து ஆல்ரெடி அர்டிகேரியா அனஃபிலாக்சிஸ் மாதிரியான நோய்கள் இருக்கிற குழந்தைகளுக்கு இது போடுறதுக்கான ரெக்கமெண்டேஷன் உங்ககிட்ட இருந்து இருக்கா? ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, அடுத்த மாசம் என்னோட குழந்தைக்கு 5 வயது முடிகிற சமயத்துல இந்த ஊசிக்கான டியூ வருது. சோ அப்படி இருக்கச்ச இது போடுறதன் மூலமா நான் அது போட வேண்டாம் அப்படிங்கிற இதுவா, இல்ல ரெண்டுமே போடணுமா? ஓகே ஓகே, உங்க 2 கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன். அர்டிகேரியா இந்த எம்எம்ஆர் வேக்சின்ல இல்லாட்டா மீசல் சுபெல்லா வேக்சின்ல கிடையாது, எம்ஆர் வேக்சின்ல கிடையாது. அனஃபிலாக்சிஸ்ங்கிறது ஒரு 1 லட்சத்துக்கு மேற்பட்ட இது போடும்பொழுது ஒரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அவங்க வந்து ஒரு கணக்கெடுப்புல ஒரு மதிப்பீட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பொதுவாக ஏற்படாத எப்போவாவது ரொம்ப அபூர்வமான ஒரு தடுப்புங்கிறது, ஒரு விளைவுகள்ங்கிறது எல்லா வேக்சினுக்கும் உண்டு. நீங்க பிரைவேட் டாக்டர்கிட்ட போய் போட்டுக்கிறோம் இல்லையா, நம்ம அப்பவும் இந்த பிரச்சனைகள் உண்டு. எங்க போட்டாலும் இது வந்து எந்த விதமான ஒரு நோய் தடுப்பு மருந்துக்கும் எந்த விதமான ஒரு நல்ல இது இருந்தாலும் அக்கேஷனலா ரொம்ப அபூர்வமா இந்த பிரச்சனைகள் உண்டு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அதை உடனடியாக எதிர்கொள்றதுக்கு வேண்டிய பாதுகாப்புகள் எல்லாம் வச்சிருக்கணும். அந்த மருந்துகள் இது ஏற்பட்டனா உடனே அதை கொடுக்கறதுக்கு சில மாற்று மருந்துகள் இருக்கு. அதைத்தான் ஏற்கனவே சொன்னாரு. அதுக்கு உண்டான கிட்டு இவங்கள்ட்ட உடனே கையிலே இருக்குது. அந்த மாதிரி எதுவும் ஏற்பட்டா அது உடனடியாக தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த தடுப்பு ஊசி போட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் அவங்களை அங்கேயே உட்கார்ந்துருக்க சொல்றாங்க. எதற்கு? இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, ஒன்றும் இல்லாம நல்லா இருக்காங்களான்னு ஒரு பாதுகாப்பு இருக்காங்க. அதனால எந்த விதமான அந்த மாதிரி ஒரு ஏற்படவே இல்லாத ஒரு ரொம்ப அபூர்வமான ஒரு விளைவு ஏற்பட்டா கூட அதை உடனடியாக அதை சரி பண்ணக்கூடிய மாற்று மருந்துகள் கையிலே இருக்குது, ரெடியா அதெல்லாம் வச்சுட்டு தான் இருந்து தடுப்பூசிகள் போடுறாங்க. பிரைவேட்ல எந்த தடுப்பூசிகள் போடும்பொழுது நாங்கள் இதை வச்சுட்டு தான் இதை போடுறோம். எல்லா இதுக்கும் இது இருக்குது. இதை பற்றி விவரம் தெரிஞ்ச சில தாய்மார்கள் உங்களை மாதிரி இதை பற்றி கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அவங்கள்ட்ட இதை பற்றி நாங்கள் விளக்கமாக சொல்கிறோம். 2வது கேள்வி, உங்கள் குழந்தைக்கு 5 வயது தடுப்பூசி போடும்பொழுது இந்த வேக்சினை போடலாமா? எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது வந்து கேம்பெயினில் போடக்கூடிய வேக்சின். இது போட்டாலும் நீங்கள் ரொட்டீனாக போடக்கூடிய உங்களுடைய என்ன வேக்சின் போடுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ரொட்டீனாக அப்புறம் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. இப்போ தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிற காலத்தில் வந்து எல்லாருமே வந்து மருத்துவர்களாக மாறிட்டாங்க. இந்த சூழல்ல வந்து இந்த ரூபல்லா தட்டமைக்குண்டான ஒரு அவேர்னஸ் கொடுக்கிறது மிகவும் சிரமமான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அரசு வந்து அதுல முனைப்பாய் இருந்து செயல்பட்டு வருகிறது. இந்த இடத்துல வந்து நீங்க பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனைகள் என்ன? இப்போ என்ன சொல்றேன்னா, இப்போ சொன்ன மாதிரி 77 லட்சம் குழந்தைங்களுக்கு நம்ம ஊசி ஏற்கனவே போட்டிருக்கோம். இது வரைக்கும் இவங்க சொல்றாங்க இல்லையா, அனஃபிலாக்சிஸோ இல்லை அட்ரிகேரி எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ அவ்வளோ சேஃபாக இந்தியாவிற்கு இப்போ இந்த 5 மாநிலம் போட்டாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 2 கோடி குழந்தைகளுக்கு மேலே இந்த ஊசி போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து சேஃப்டின்றது இஸ் அ வெரி வெரி டிஃபைன்ட் ப்ரொஃபைல். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, தப்பு தப்பாகவும் சொல்லுவாங்க, கரெக்டாகவும் சொல்லுவாங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்தால் உடனடியாக சீனியர் பீடியாட்ரிஷியன் மாதிரி அவங்க பீடியாட்ரிஷியன் கன்சல்ட் பண்ணுங்க. ஓகே. இல்லை பிரைமரி ஹெல்த் சென்டரில் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கன்சல்ட் பண்ணுங்க. இல்லையா உங்களுக்கு வந்து இமீடியட்டாக உங்களுக்கு என்ன விஷயமா உடனே ஃபோன் எடுத்தீங்கன்னா 104 கவர்மெண்ட் ஃப்ரீ ஹெல்ப் லைன். ஸோ 104 கால் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அந்த ஊசிக்கான அந்த ப்ரோக்ராமுக்கான எல்லா கிளியரான கைட்லைன்ஸ் என்னென்ன தடுப்பூசி முறைகள் எல்லாத்தையுமே தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் நீங்கள் அணுகிறப்ப தான் அது வந்து சரியான விஷயங்கள் வெளியே வரும். ஓகே. இப்ப நேயர்களுக்கு வந்து இப்ப 2 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து பயன்படுத்திக்கணும். பொதுமக்களே, நேயர்களே, இந்த 2 வாரம் தட்டமைக்காக ரூபல்லாவுக்காக 2 வாரம் வந்து அரசாங்கம் வந்து இந்த விழிப்புணர்வோடு இந்த கேம்ப்ல இந்த இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. நிலையத்திற்கு வந்து நல்ல தகவல்களை பரிமாறிக்கொண்ட டாக்டர் ஜெகதீசன், டாக்டர் ராமச்சந்திரன், டாக்டர் சோமசேகர் மூவருக்கும் வந்து நிலையத்தின் சார்பாக, பொதிகை நேயர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியும் அன்பும் வணக்கமும். நன்றி. வணக்கம்.